புதுசா யாராச்சும் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்லலாம் இருக்கும்போதே வருஷம் ஃபுல்லா தோசை தான். வருஷம் ஃபுல்லா இல்லை, எப்பயுமே தோசை தான். காலையும் தோசை, நைட்டும் தோசை, காலையும் தோசை, நைட்டும் தோசை. இந்த தோசைக்கு ஒரு எண்டே இல்லையான்னு தெரியல. எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுமான்னு சொன்னால் கூட டிஃப்ரெண்ட்டாக வரும். என்ன வரும்னா உப்புமா வரும். அதுக்கு தோசையே பரவாயில்லன்னு சொல்லிட்டு தோசையே சாப்பிட்றலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் பேச்சுலர் லைஃப்க்கு வந்தாலுமே சரி அதே தான். தோசை காலையும் சரி நைட்டும் சரி. ஏன் இந்த தோசைனா சிம்பிள் தான். அது என்ன அவ்வளோவா இருக்க போகுது? அதனாலே தோசை தோசை தான். எப்பயுமே இந்த தோசையும் மறக்க முடியாது. அதுக்கு நான் சைடு தான் என்ன கேட்டால் ஆம்லேட்டு தான். வீட்டில் இருக்கும்போதெல்லாம் ஆம்லேட் கேட்டாலும் வாய்ப்பே கிடையாது. வெளில வந்தால் மட்டும்தான் ஆம்லேட் வரும், என்னென்னமோ வரும், வேறு லெவலில் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தோசை, அதுக்கப்புறம் சாம்பார், அதுக்கப்புறம் சட்னி, கொஞ்சமாக ஜீரக வறுத்து குடித்தேன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் கிரேப்ஸ் இருந்துச்சா சாப்பிட்டுட்டு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு தூங்கிட்டேன். பாய்.